வெல்கம் டு அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. நீங்க படிக்கணும், பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுங்க. 100% ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உளவியல்ல இரத்த உறவுகள் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. கீழ்கண்ட தரவுகளை படித்து வினாக்களுக்கு ஏற்ற விடையளிக்கவும். இங்க இருக்க லைனை ஃபுல்லா படிச்சுட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, P இன் சகோதரி எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் P யோட சகோதரி தான் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தன்னோட கூட பிறந்தவங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரே லைன்ல எழுதலாம். ஓகேவா? P யோட சகோதரி தான் எஸ். கேர்ள்னா ரவுண்ட் பண்ணணும், பாய்னா பாக்ஸ் போடணும். ஓகேவா? சோ சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரவுண்ட் பண்ணிடுறேன். ரவுண்ட் பண்ணா நம்ம கேர்ள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து பி வந்து எனக்கு பாயா கேர்ள்னு தெரியாது, அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். அடுத்து பாருங்க, பி இன் சகோதரர் கே. சோ பி யோட சகோதரர் தான் கே அப்படின்னு சொல்றாங்க. சகோதரர் பாய் அப்படின்னால என்ன பண்ணிட்டேன், பாக்ஸ் பண்ணிட்டேன். பி இன்னும் நமக்கு தெரியல, அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, எல்லின் மகன் கே. சோ அப்பா அப்படின்னா முன்னாடி போயிடணும், மகன் அப்படின்னா கீழே வந்துடும். ஓகேவா? சோ எல்லோட மகன் தான் வந்து கே. ஓகேவா? எள்ளு வந்து அம்மாவா அப்பாவா அப்படின்னு தெரியல, அதனால நான் எந்த சிம்பலுமே கொடுக்கல, அப்படியே வச்சிருக்கேன். எல் கமா ஒய் மணந்து கொண்டனர். அப்ப எல்லும் ஒய்யும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் பக்கத்துல என்ன பண்ணிக்கிறேன், ஒய் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஆனா யார் ஹஸ்பண்ட் யார் ஒய்ஃப்னு தெரியல, அதனால நான் அப்படியே விட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஜேயின் மகன் ஒய். இங்க பாருங்க, ஜேயின் மகன் ஒய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ மகன். ஓகேவா? ஜேயோட மகன் தான் வந்து ஒய். இவர் ஹஸ்பண்ட் அப்படின்னா எல் கண்டிப்பா என்னவா இருக்கணும், ஒய்ஃபா இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நான் டபுள் ஏரோல மென்ஷன் பண்றேன். ஒய்க்கு ஒரு மகள் இருக்கிறாள். சோ ஒய்க்கு ஒரு மகள் தான் இருக்கணும். அப்ப கண்டிப்பா பி தான் என்னவா இருக்கணும், ஒய்க்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கணும். அது எஸ்ஸா இருக்காங்க. அப்ப பி கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும், மகனா தான் இருக்கணும். கொஸ்டின்ல பாருங்க, ஒய்க்கு ஒரு மகள் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எஸ் தான் ஒரு மகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ மீதி இருக்கவங்க ஃபுல்லா கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும், பையனா தான் இருக்கணும். அதனால நான் பி பாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஜேயின் மனைவி சி. ஜே வந்து பாயா கேர்ளான்னு தெரியாம இருந்துச்சு. ஜேயோட மனைவி வந்து சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இவங்க வந்து மனைவி அப்படின்னா இவங்க கண்டிப்பா கணவரா தான் இருக்கணும். சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னால டபுள் ஏரோல மென்ஷன் பண்றேன். ஓகேவா? பி இன் சகோதரர் கே. பி இன் சகோதரர் கே. பி இன் சகோதரர் கே. பி இன் சகோதரர் கே நான் மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு கேர்ள் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ டி கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும், பாயா தான் இருக்கணும். அதனால இதையும் நான் என்ன பண்ணிட்டேன், பாக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? டி டீயை மணந்து கொண்டார். டி டி மணந்து கொண்டார் அப்படி மணந்து கொண்டனர் அப்படின்னு இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவர் கண்டிப்பா பாய் அப்படின்னா டி கண்டிப்பா என்னவா இருக்கணும், கேர்ளா இருக்கணும். நான் டபுள் ஏரோல மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? டயகிராம் முடிஞ்சு. பி என்பவர் சி இன் சகோதரராக இருந்தால் சியோட சகோதரர் பி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிக்கு ஜே என்பவர் பிக்கு என்ன உறவு முறை, பி வந்து ஜேய எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னு கேக்குறாங்க. தன்னோட அக்கா அல்லது தங்கையோட
கணவர் எப்படி கூப்பிடுவாங்க? மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாமா. ஓகேவா? டி வந்து ஜே எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னு கேக்குறாங்க. தன்னோட கூட பிறந்த அக்கா அல்லது தங்கையோட கணவரை மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. செகண்ட் क्वेश्चन பாருங்க. எஸ்க்கு டி என்ன உறவு முறை ஆவார் அப்படின்னு இருக்கு. எஸ்க்கு டி என்ன உறவு முறையார்? சோ தன்னோட கூட பிறந்த சகோதரரோட மனைவி. ஓகேவா? சோ அப்பனா அண்ணி அப்படின்னு கூப்பிடணும். ஓகேவா? செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அண்ணி. ஆப்ஷன் பி அண்ணி. அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. இஜெட் என்பவர் டீயின் மகளாக இருந்தால் டீயோட மகளை யாரும் சொல்றாங்க? இஜெட் அப்படின்னு சொல்றாங்க. மகள் கேர்ள்னால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? ரவுண்ட் பண்ணிட்டேன். மகள்ல கீழே குழந்தை, தன்னோட குழந்தைனால கீழே எழுதணும். ஓகேவா? மார்க் பண்ணியாச்சு. இஜெட் என்பவர் டீயின் மகளாக இருந்தால் பி என்பவர் இஜெட்டுக்கு என்ன உறவு முறையாவார்? பி என்பவர் இஜெட்டுக்கு என்ன உறவு முறை ஆவார்? இஜெட் வந்து பி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இஜெட் வந்து பி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? தன்னோட அப்பாவோட கூட பிறந்தவர். ஓகேவா? இஜெட்டோட அப்பாவோட கூட பிறந்தவர் தான் பி. ஓகேவா? சோ தந்தை ஆன்சரா இருக்காது, அத்தையும் ஆன்சரா இருக்காது. பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தை, ஆப்ஷன் டி சிறிய தந்தை அப்படின்னு இருக்கு. சோ நம்மளுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்ல. அப்பாவோட வயசு மூத்தவரா, அப்பாவோட வயசு கம்மியானவரா அப்படிங்கிற கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்ல. சோ ஆப்ஷன் டி வராது. ஆப்ஷன் சி பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தை. ஒண்ணு பெரியப்பாவா இருக்கலாம், இல்ல சித்தப்பாவா இருக்கலாம். சோ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் 3 क्वेश्चनக்கு தான். ஃபோர்த் क्वेश्चनல இருந்து மறுபடியும் நம்ம டயகிராம் வரையணும். ஏ என்பவர் பி இன் சகோதரன். ஏ என்பவர் பி இன் சகோதரன். பி ஏ வந்து பாய். அடுத்து சி என்பவர் பி இன் தந்தை. சி என்பவர் பி இன் தந்தை. பியோட அப்பா தான் யாரு? சி. சி என்பவர் பி இன் தந்தை. டி என்பவர் சி இன் தந்தை. மேல மேல போயிட்டே இருக்கு. டி என்பவர் சி இன் தந்தை. அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஏ என்பவர் டி இன். டி வந்து ஏ எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னு கேக்குறாங்க. தன்னோட பையனோட பையன். ஓகேவா? சோ பேரன் அப்படின்னு கூப்பிடணும். ஆப்ஷன் டி ல இருக்கு. சோ ஃபோர்த் क्वेश्चनக்கு ஆப்ஷன் டி பேரன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ அடுத்து ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. ஏ என்பவர் டி இன் சகோதரர். ஏ என்பவர் டி இன் சகோதரர். சகோதரர் அப்படின்னா ஒரே லைன்ல வரையணும். பி டி இன் தந்தை. பியோட தந்தை யாரு? டி. பியும் சியும் சகோதரிகள். ரெண்டு பேருமே கேர்ள் பிளஸ் சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிரா பண்ணியாச்சு. ஓகேவா? அப்படி எனில் ஏக்கு சி என்ன உறவு ஆவார்? சி வந்து ஏ எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்க்கணும். சி வந்து ஏ தன்னோட அப்பாவோட கூட பிறந்தவங்க. சித்தப்பாவா இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம்? பெரியப்பாவா இருக்கலாம். ஓகேவா? சோ ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பேரன் இது ஆன்சர் கிடையாது. மகன் ஆன்சர் கிடையாது. ஓகேவா? மாமா ஆன்சர் கிடையாது. தந்தை. ஓகேவா? தந்தை மட்டும்தான் கொஞ்சம் கரெக்டா வர மாதிரி இருக்கு. சோ தந்தை தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவர் வந்து சிறிய தந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தந்தை தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. சிக்ஸ்த் क्वेश्चन.
ஏ என்பவர் பி இன் சகோதரி. ஏ என்பவர் பி இன் சகோதரி. பியோட சகோதரி தான் ஏ. சி என்பவர் பி இன் மகள். பி இன் மகள் தான் யாரு? சி. டி என்பவர் சி இன் மகள். டி என்பவர் சி இன் மகள். டி என்பவர் சி இன் மகள். எனில் டி என்பவர் ஏ இன். ஏக்கு டி என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ பேத்தி முறை வேணும். ஆப்ஷன் ஏ பேத்தி தான் என்னது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 7th क्वेश्चन பாருங்க. ஆர் என்பவர் ஏ இன் சகோதரர். ஏவோட சகோதரர் தான் ஆர். எஸ் என்பவர் பி இன் சகோதரி. எஸ்ஸும் பியும் நம்ம மார்க் பண்ணவே இல்லை. அந்த லைன் அப்படியே இருக்கட்டும். அடுத்த லைன் பார்ப்போம். ஏ என்பவர் எஸ் இன் மகன். எஸ்ஸோட மகன் தான் யாரு? ஏ. மார்க் பண்ணியாச்சு. இந்த லைன் பாருங்க. எஸ் என்பவர் பி இன் சகோதரி. எஸ் என்பவர் பி இன் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பியோட சகோதரி தான் எஸ். ஓகேவா? பியோட சகோதரி தான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு முறை? ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு முறை அப்படின்னா சோ அம்மா. ஓகேவா? சோ அது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன்ல இல்ல. சோ அங்கிட்டு இருந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே பார்க்கணும். எஸ் வந்து ஆர வந்து தன்னோட பையன் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து எஸ் என்னன்னு சொல்லுவாங்க? அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன ஆன்சர்ல இருக்கு? தாய் ஆப்ஷன்ல இல்லாதனால ஆப்ஷன் ஏ மகனை நம்ம செலக்ட் பண்றோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ரெண்டு சைடுமே சொல்லி பார்க்கணும். ஏதாவது ஒண்ணுதான் ஆப்ஷன்ல இருக்கும், அதை நீங்க டிக் பண்ணணும். சோ அதுபடி நான் ஆப்ஷன் ஏ மகனை சூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணலாம். நல்ல கோச்சிங் போயிட்டு இருக்கு. சோ விருப்பம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.